வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலைமாமணி KP அறிவானந்தம் அவர்களின் அற்புதங்கள் காட்டும் அமானுஷ்ய நாவல் விட்டுவிடும் ஆவி, அத்தியாயம் 8. பொன்னிக்குள்ளிருந்து வெளிப்பட்டவர் ஒரு சித்தர் என்பதை கண்ட சுப்பையா அத்தோடு அவர் தானறிந்த சித்தர் தான் என்பதை உணர்ந்து மெய்மறந்து போனார். சாமி, சாமி, நான் உங்களை தரிசிச்சிருக்கிறேனே. எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் வந்து ஒரு வாரம் தங்கி இதே போல நிஷ்டையில் ஈடுபட்டு இருந்தீங்களே. திடீர்னு ஒரு நாள் உங்களை காணோன்னு சொன்னாங்க. சித்தம் போக்கு சிவம் போக்குங்கிற மாதிரி நீங்கள் எங்கேயாவது போயிட்டுருப்பீங்கன்னு நான் சொன்னேன். நீ நினச்சது சரிதான். வேற ஊருக்கு போகலாம்னு தான் புறப்பட்டேன். ஊர் கடைசியில் இருக்கிற கிணத்தடி பக்கம் போகும்போது சரியாக கரை கட்டப்படாமல் இருந்த இடத்துல கால் வச்சதால கிணத்துல விழுந்துட்டேன். ரொம்ப ஆழத்தில் விழுந்துட்டதால மூச்சு திணறி உயிர் பிரிந்துடுச்சு. ஆனாலும் நான் கத்த சித்துக்களாலையும் ஆத்ம சாதனங்களாலையும் நான் நானாவே இருந்தேன். இன்னும் கொஞ்ச காலம் இந்த பூமியில் வாழ்ந்து என்னோட ஆத்ம சாதனையை முழுமைப்படுத்தணும் தான் பொன்னி உடம்புல புகுந்தேன். அதற்கும் ஒரு காரணம் உண்டு. அது என் பொண்ணு செஞ்ச பாக்கியம்தான். காரணத்தை சொல்லுங்க சாமி. ஒரு நாள் இந்த தெருவில் நடக்கிறப்போ உங்கள் வீட்டு திண்ணையில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தேன். அதை பார்த்த உன் இளையதாரம், யார் நீ? பரதேசிக்கெல்லாம் இங்கே பிச்சை போட முடியாது, போன்னு விரட்டினான். நான் இறங்கி படி தாண்டும் போது உன் பொண்ணு பொன்னி ஒரு இலையில சாதம் வச்சு திரும்பி சித்தி வராங்களான்னு பார்த்து பயந்துக்கிட்டே வந்து, இந்தாங்க சாமி சாப்பிடுங்கன்னு கொடுத்து விட்டு உள்ளே ஓடிட்டா. அது அவள் சாப்பிட வேண்டிய உணவுன்னும் அவளை பற்றின மற்ற விஷயங்களும் அந்த வினாடியே என் மனசில் ஓடிச்சு. சித்தியோட கொடுமைக்கு ஆளான அந்த பொண்ணு மேலே அனுதாபம் பிறந்துச்சு. அதை கண்டுக்காமல் வாழ்ந்த உன் பேரில் கோபம் ஏற்பட்டுச்சு. அதனால தான் பொன்னிக்குள்ளே புகுந்து இங்கே வந்தபோது அவ்வளவு வெறுப்பாக பார்த்தீங்களா? ஆமாம். ஆனால் உன்னையே வீட்டை விட்டு விரட்டுற நிலைமைக்கு வந்து நீ என்கிட்ட வந்து புலம்பின போது உண்மையிலையும் அனுதாபம் ஏற்பட்டுடுச்சு. எனக்கு ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கிறதால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. இப்போ நான் என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும் சொல்லுங்க சாமி. இன்னைக்கு இங்கே அதிகாரிங்க வந்த காரணத்தையோ இப்போ என்னை பார்த்ததை பற்றியோ நான் சொல்கிற காலம் வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லிடாது. தவறையும் யார் முன்னாலேயும் சாமின்னு கூப்பிடாடாது, பொன்னினே கூப்பிடு. ஒரு பொன்மொழியை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. என்னது அது? கண்டவர் விண்டிலார், விண்டவர் கண்டிலார். மறுகணமே மீண்டும் பொன்னிக்குள் ஐக்கியமாகிவிட்டார். பொன்னியாக காட்சியளித்த அவர் உடனே கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். அவர் சொன்ன பொன்மொழியின் பொருளை பார்த்தவர்கள் சொன்னதில்லை, சொன்னவர்கள் பார்த்ததில்லை என்பதை மனதில் பதிய வைத்துக் கொண்ட சுப்பையா இனியும் இங்கிருந்து இவருக்கு இடையூறு தரக்கூடாது என்று உணர்ந்தவராய் மனநிறைவோடு அங்கிருந்து சென்றார். அன்று மரத்தடி சபை கூடிய போது சுப்பையா மிகுந்த உற்சாகத்தோடு அதில் பங்கு கொண்டார். ஜீப் ஒன்று வந்து அதிகாரிகள் அவர் வீட்டிற்குள் சென்றது பற்றி ஒருவர் கேட்க, அதிகாரிகளில் ஒருவரான சோமசுந்தரம் தன் மீது கொண்ட அன்பின் காரணமாக இந்த பாதையில் செல்ல நேர்ந்தால் தன்னை கண்டு பேசிவிட்டு சென்றார் என்று கூற அங்கிருந்தவர்களும் அதை இயல்பாக ஏற்றுக்கொண்டனர். வீட்டில் பெரும் மாற்றம் ஏற்பட்டிருந்தது. சொர்ணம் சுப்பையாவின் தேவைகளை தானே முன்னின்று கவனித்துக் கொண்டாள். பிள்ளைகள் தந்தையிடம் மரியாதையாக நடந்து கொண்டார்கள். அதையெல்லாம் பார்த்தவர்கள் மந்திரவாதி வந்த அன்று நடந்த நிகழ்ச்சிகள் தான் அவர்களை மாற்றியிருக்கிறது என்று நினைத்தார்கள். அதிகாரிகள் வந்த அன்று நடந்த நிகழ்ச்சிகள் தான் அதற்கு காரணம் என்பதை சுப்பையா உணர்ந்திருந்தார். முத்தையா அந்த இளம்பள்ளி கிராமத்தில் எல்லோராலும் மதிக்கப்பட்டவர். சுப்பையாவிற்கு நண்பர் என்பதோடு அவருக்கு ஆலோசனை சொல்லும் அளவிற்கு உரிமை படைத்தவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் மனைவி காத்தாயி யாருக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் உடனே சென்று உதவக்கூடியவள். யார் வீட்டில் எது நடந்தாலும் அவளை அழைக்காமல் இருக்க மாட்டார்கள். விவசாயம்தான் அவர்கள் குடும்பத் தொழில். தன்னுடைய நிலத்தில் கடுமையாக உழைத்து தம் வாழ்வை மேம்படுத்தி கொண்டவர்கள் அவர்கள். ஒரு மகனும் ஒரு மகளும் அவர்கள் வாரிசுகள். மகளை கட்டி கொடுத்த அதே ஊரில் நல்லபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மகனுக்கு இன்னும் சரியான முறையில் பெண் அமையாததால் திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறது. பெற்றோருக்கு தகுந்த பிள்ளை என்று அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொண்ட மகன் மாணிக்கம் அன்று விடியற் காலையிலேயே வயல் வேலைக்கு அவசரமாக புறப்பட்டு செல்கையில் வழியில் ஒரு புதருக்கருகே படுத்திருந்த நாகத்தை மிதித்துவிட அது அவனை தீண்டிவிட்டு சென்று விட்டது. அங்கேயே வாயில் நுரை தள்ளி நீளம் பாரித்த உடலோடு விழுந்து கிடந்த அவனை அந்த பாதையில் சென்றவர்கள் பார்த்து முத்தையா வீட்டில் கொண்டு வந்து போட்டார்கள். கிராம வைத்தியர் வந்து பார்த்து, நாகம் பலமாக தீண்டியிருப்பதால் நஞ்சு தலைக்கேறி பாதையில் விழுந்து கிடந்த போதே உயிர் பிரிந்து விட்டது என்று கூறிவிட்டார். முத்தையா தன்னை ஓய்வெடுத்துக் கொள்ளும்படி சொல்லிவிட்டு குடும்பத்தை தாங்கி நின்ற பிள்ளை திடீரென்று தன்னை விட்டு சென்றதை நினைத்து பிரமை பிடித்தவர் போல் வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்தார். சுப்பையா முதலானவர்கள் அருகிலே அமர்ந்து அவருக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
காத்தாயின் நிலையை காண சகிக்கவில்லை. தரையில் விழுந்து புரண்டு கதறி அழுத அவளை அங்கிருந்த பெண்கள் கண்டு கண்ணீர் விட்டார்கள். ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தீர் என்று ஔவையின் பாடலுக்கொப்ப எவ்வளவுதான் அழுதாலும் எப்படிதான் புரண்டாலும் இறந்தவன் பிணத்தை இடுகாட்டுக்கு கொண்டு செல்லத்தானே வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் நடத்த சவ ஊர்வலம் புறப்பட்டது. கொட்டு முழக்கத்தோடு சென்ற சவ ஊர்வலம் சுப்பையா வீடு இருக்கும் வீதி வழியாக சென்று தான் சுடலையை அடைய வேண்டும் என்பதால் அந்த வீட்டிற்குள் நுழைந்தது. முத்தையா அனைவரின் மதிப்பையும் பெற்றவர் என்பதாலும் பஞ்சாயத்து தலைவர் சுப்பையா முன்னின்று எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பதாலும் கிராமமே திரண்டு சென்றது. பறையொலி பலமாக ஒலித்தது. பூஜை அறையில் தியானத்தில் அமர்ந்திருந்த பொன்னி சட்டென்று கண் திறந்தாள். மறுகணம் நடந்தது என்னவென்று அவளுக்கு தெரிந்துவிட்டது. எழுந்து வாசலுக்கு வந்தாள். வாசல் படிக்கட்டுகளில் நின்றபடி சவ ஊர்வலம் போவதை பார்க்க நின்ற சொர்ணம் வாசல் அருகே பொன்னி வந்து நிற்பதைக் கண்டு இவள் எதற்கு இங்கு வருகிறாள் என்று நினைத்தாள். அதற்குள் சவ ஊர்வலம் சுப்பையா வீட்டு வாசல் அருகே வந்துவிட படிகளில் இறங்கி வந்த பொன்னி நில்லுங்க என்றாள். அவள் குரல் கேட்ட மறுகணமே பறையொலி நின்றது. சவத்தை கொண்டு சென்றவர்களும் நின்றார்கள். பொன்னி ஏன் சவ ஊர்வலத்தை நிறுத்தச் சொன்னாள் என்று யாருக்கும் புரியவில்லை. சுப்பையா பொன்னியின் அருகே வந்து ஏதோ சொல்ல முயல அவள் கை காட்டினாள். அவர் அமைதியானார். சவத்தை தாங்கி நின்றவர்களை பார்த்து இறக்கி வையுங்க என்றாள். அவர்கள் குழப்பத்தோடு சுப்பையாவை பார்க்க அவர் அவர்கள் அருகே சென்று சொல்லுறபடி செய்யுங்க, பொன்னி சொன்னா காரணம் இருக்கும் என்றார். அவர்கள் சவத்தை இறக்கி வைத்தார்கள். பொன்னி அதன் அருகே சென்று அமர்ந்து நாடியை பரிசோதித்தாள். அப்பொழுது முத்தையா அருகில் வந்து என் புள்ள மாணிக்கம் எங்களையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாமா என்றார். பொன்னி திரும்ப அவர் முகத்தை பார்த்து இல்ல, உங்க மகன் இன்னும் சாகல, விஷம் மூளையை தாக்கினதால் மயங்கி கிடக்கிறான் என்றாள். இத்துடன் அத்தியாயம் 8 நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.